வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் சிவபெருமானுக்கு உகந்த திருநாளான பிரதோஷம் உருவான வரலாறு பற்றியும், பிரதோஷ காலம், பிரதோஷ வகைகள் மற்றும் பிரதோஷ விரத பலன்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். முதலில் பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும். இப்பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும், பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகிறது. பிரதோஷம் உருவான வரலாறு. ஒரு முறை தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவத யானை மீது அமர்ந்து சந்தோஷத்துடன் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தான். அப்போது துர்வாச முனிவர் எதிரில் வந்தார். தேவேந்திரனது ஊர்வலம் அவர் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாறுதலை உண்டாக்கியது போலும். எப்போது பார்த்தாலும் பிடி சாபம் என்று சொல்லும் துர்வாச முனிவர் தன் கையில் இருந்த மலர் மாலையை மிகுந்த அன்போடு தேவேந்திரனை வாழ்த்தும் விதமாக அவனிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அதை அலட்சியமாக யானையின் தலையில் வைத்தான். துர்வாசரின் கண்கள் சுருங்க ஆரம்பித்தன. அப்போது ஐராவதமான அந்த யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. அக்கணமே துர்வாச முனிவர் கோபத்தில் வெடித்தார். ஏய் தேவேந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? செல்வத்தின் மேல் வெறுப்பு கொண்டவர்கள் நாங்கள். லட்சுமி தேவியின் அருள் கடாட்சம் உனக்கு இன்னும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தில் அந்த தேவியின் பிரசாதத்தை உனக்கு அளித்தேன். ஆனால் செல்வ செருக்கில் ஊர்வலம் வரும் நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய். உன் ஆணவத்துக்கு காரணமான அந்த செல்வம் முழுவதையும் நீ இழக்க கடவாய் என சாபம் கொடுத்தார். துர்வாச முனிவர் உத்தமர் அல்லவா? சாபம் உடனே பலித்தது. தேவேந்திரனது செல்வங்கள் அவனை விட்டு நீங்கி மறைந்தன. அப்பொழுது தேவேந்திரனுக்கு இருந்த ஒரே ஒரு வழி, பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வம் முழுவதையும் திரும்ப பெற முடியும் என்ற நிலை தேவேந்திரனுக்கு வந்தது. தேவர்களின் பலத்தினால் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாத காரியம் என அறிந்த தேவேந்திரன் தனது குல எதிரி என்றும் பாராமல் அசுர பலத்தை நாடினான். அசுரர்களும் பார்க்கடலை கடைவதன் மூலம் மரணமில்லாத அமிர்தம் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி அதற்கு ஒப்புக்கொண்டனர். ஆகவே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவது என முடிவாயிற்று. அப்போது தேவர்கள் திருப்பார்க்கடலில் எல்லா விதமான மூலிகைகளையும் போட்டார்கள். மந்தர மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக சுற்றி பார்க்கடலை கடைய தொடங்கினர். வாசுகியின் தலைப்பக்கத்தை அசுரர்களும் வால்பக்கத்தை தேவர்களும் பிடித்து கொண்டனர். படுவேகமாக பார்க்கடல் கடையப்பட்டது. சோதனைக்கு மேல் சோதனை வருவது போல மத்தான மந்தரமலை கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. உடனே மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார். அப்போது மீண்டும் அசுரர்களும் தேவர்களும் பழையபடியே கடலை கடைந்தார்கள். அப்போது திடீரென்று மலைமத்தோ அசையாமல் அப்படியே இறுக பிடித்து கொண்டது. இப்போது தேவேந்திரன் உணர்ந்தான், இன்னும் பலவான்கள் வேண்டும் என்று. இன்னும் பலவான்கள் தேவை என அறிந்த இந்திரன் இறைவனிடமே மல்யுத்தம் செய்த சக்திசாலிகளாகிய 1000 கரங்களையுடைய கார்த்திவேரிய ராஜுனன் மற்றும் வானர வேந்தன் வாலியின் உதவியை நாடினான். அசுரர்களுடன் கார்த்திவீரிய ராஜனும் பாம்பின் தலையினருகே சேர, தேவர்களுடன் வாலி பாம்பின் வாலினருகே சேர்ந்து மந்திரமத்தை அப்படியும் இப்படியுமாக இழுத்து கடலை இனிதே கடைய ஆரம்பித்தனர். அப்போது வேறு ஒரு விபரீதம் விளைந்தது. ஆழகாலம் எனும் விஷம் எழுந்தது. அந்த கொடிய விஷம் போதாதென்று வாசுகி பாம்பு தனது வலி தாங்க முடியாமல் தன் வாயிலிருந்து நஞ்சினை கக்கியது. சற்றும் எதிர்பாராமல் தலைப்பட்ட பேராபத்தினால் சித்தம் கலங்கிட, சிந்தை தடுமாறிட, மரண ஓலம் கேட்டிட, கை காலெல்லாம் உதறிட, செய்வதறியாமல் பாலகர் போல தன்னிலை எண்ணி மனநொந்து கண்ணீர் விட்டு அலைந்தனர் அசுரர்களும் தேவர்களும். மரண பயம் கொண்ட நெஞ்சினுள் சங்கர நினைவு இருளை கிழித்து தென்படும் ஒளியினைப் போலல சதாசிவா சங்கரா அபயமென யலறி பார்க்கடலில் இருந்து கைலைநாதனின் திருவடியை தஞ்சம் புக கைலை மலைக்கு விரைந்தனர். ஆழகாலமோ இவர்கள் செல்லும் வழிநெடுக்க தொடர்ந்து வர தப்பித்தோம் பிழைத்தோம் என மரண ஓலத்துடன் நந்தியபதியின் இருப்பிடத்திற்கு வந்தனர். விஷயமறிந்த நந்தியோ அபயமருள பரம்பொருளின் கடைக்கண் பட அவ்வனைவரையும் உள்ளே அழைத்து சென்றார்.
அங்கிருந்தோர் இந்த செய்தியை அறிந்து திகைத்தனர். எப்பணி தொடங்கினும் சிவன் அருளை பெறும் நெறியினை மறந்த காரணத்தினாலேயே இவ்வபாயத்தில் சிக்கிவிட்டோம் என பரம்பொருளின் திருவடியில் சரணடைந்தனர் ஓடி வந்தோர். வந்தவர்களிடத்தில் மறுமொழி ஏதும் கூறாமல் உயிர் காக்க அபயம் தந்தருள மனமிறங்கினார் ஒப்பாரும் இக்காரும் இல்ல சிவபெருமான். இந்நிலையில் கடைந்தோரின் உயிரை கவர காலனாக கையிலேக்கே வந்தது அவ்வாழகாலம். உலகத்தில் உள்ள அனைவரும் பயந்து நடுங்கிய விஷத்தினை ஒன்று திரட்டி உருண்டையாக்கிட சுந்தரர் நமச்சிவாயா 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 என முன்மொழிய அவையில் இருந்தோர் அதனை வழிமொழிய அண்ட சராசரங்களும் இறைவனின் அத்திருநாமத்தையே உச்சரித்த வனமாக ஒருமித்த சிந்தனையில் ஓடுங்க கொடிய விஷமானது வடிவஞ்சிறுத்து உருண்டையானது. அப்போது பிரளய காலத்து அக்னியை போன்ற வீரிய மிகு விஷத்தினை தன் இரு கரங்களால் ஏந்திய ஈசன் அவையோரை நோக்க, ஐயனே, அகாலகாலத்திலிருந்து எங்களை காக்க உகந்த வழி செய்க வென தேவர்களும் அசுரர்களும் வேண்டினர். நடப்பன எண்ணி மலைமகள் பதற அவள் தமையனார் தோல் நடுங்க, அடியவர்கட்கு அடியவராம் சிவனார் பக்தர்கள் வேண்டுகோளுக்கிணங்க அவ்விஷத்தினை வாயில் விழுங்க ஆரம்பித்தார். அப்போது அருகில் இருந்த பார்வதி தேவியும் எல்லா உயிர்க்கும் உறைவிடமான சிவனின் உடலில் நஞ்சு சேர்ந்தால் சகல உயிர்களுக்கும் பாதிப்பு உருவாகும் என அஞ்சி ஓடி வந்து சிவனாரின் கண்டத்தை இறுக பற்றி கண்டத்திலேயே உறைந்து போனது அந்த ஆழகால விஷம். ஆழகாலத்தின் சூட்டினாலும் விஷத்தின் கருநிறத்தினாலும் கண்டம் நிறமாறிட நீலகண்டர் என திருப்பெயர் பெறலானார் சிவனார். இவ்வாறு கையிலையில் சகல தேவ அசுர படைசூழ அபயம் தேடி ஒன்றாக கூடியிருக்கின்ற வேளையில் நாமும் கோயின் அருளிக்க வரவிருக்கின்ற அபாயம் ஆலயமே ஈசையின் திருவருளால் மறைந்து போகும் என்பது உறுதி. உலகிற்கும் ஏற்படவிருந்த பேரழிவை சிவபெருமான் தன்னகத்தே இருத்தி காத்த கால வேளையே பிரதோஷ வேலை. வளர்பிறை பிரதோஷம், தேய்விரை பிரதோஷம் என மாத இருமுறை பிரதோஷம் வரும். திரியோதசி திதியில் சூரிய மறைவதற்கு முன்னே 3.25 நாளிகையும் மறைந்ததற்கு அப்பால் 3.25 நாளிகையும் ஆக 7.5 நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம். அதிலும் சனிக்கிழமை நாளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறந்தது. பிரதோஷம் 20 வகைகள் உள்ளன. அவை தினசரி பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம், மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அட்சர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சச்சய பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவகிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம். இந்த பிரதோஷங்களில் திங்கட்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷம் சோமவார பிரதோஷம் எனவும், சனிக்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷம் சனி பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரதோஷ விரத மகிமை. பிரதோஷ நாளன்று யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.